கோழி தன் குஞ்சுகளை கொட்டி சேர்ப்பது போல தன் குஞ்சுகளை தன்னுடைய ரெக்கையில் வைத்து கொண்டு அது எவ்வளவாய் ஒரு பருந்துக்கிட்ட இருந்து, ஒரு காக்கா கிட்ட இருந்து, ஒரு மிருகத்துக்கிட்ட இருந்து அது எவ்வளவாய் பாதுகாக்குது பாருங்கள். பெரிய இதுவாக இருந்தாலும் அது ஓடி போய் விரட்டி தன்னுடைய குஞ்சுகளை பாதுகாக்குது. ஒரு கிராமத்தில் எரிஞ்சு போச்சுன்னு கேள்விப்பட்டு எங்கள் ஆரன் தாத்தா அந்த கிராமத்துக்கு போனார். அங்கே போனால் அந்த இடத்துல ஒரு 10 வீடுக்கிட்ட எரிஞ்சிருச்சு. அதில் எல்லார் வீட்லேயும் அப்போ கோழி கூண்டுன்னு இருக்கும் இல்லையா, அந்த கோழி கூண்டில் ஒரு கோழி தன்னுடைய ரெக்கையெல்லாம் எரிஞ்சு போன இதில் வெந்து பாதி வேகாதமாக அங்கே ஒரு பெரிய கோழி இருந்திருக்கு. அதை ஒரு குச்சி எடுத்து நவுட்டினா ஒரு 6 குஞ்சுக்கிட்ட உயிரோடு வந்துச்சான். அது பாருங்கள், தன்னுடைய குஞ்சை காப்பாற்றணுன்னு தன் உடம்பு எரிஞ்ச இதில் இருந்து கூட அது வெளியே போகணுன்னு நினச்ச போயிருக்கலாம். ஆனால் தன்னுடைய குஞ்சை அப்படியே அணைச்ச மாதிரி தன் உயிரை விட்டுருக்கு பாருங்கள். தன் உயிரை கொடுத்து ஒரு காப்பாற்றுற ஒரு அன்பில் வேறு எந்த அன்பும் பெரிய அன்பே கிடையாதுங்க. இயேசு கிறிஸ்து கூட அப்படி தான் இந்த பூமியிலே நம்மளை மீட்பதற்காக அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்து சிலுவையிலே தன்னுடைய இரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டு கொண்டார். எவ்வளோ அன்பு பாருங்கள். இயேசு கிறிஸ்து நமக்காக பூமிக்கு வந்து தன்னுடைய உயிரை கொடுக்குற அன்பிலும் பெரிய அன்பு எதுவுமே இல்லை. அதே போல் தன் குமாரன் என்று பாராமல் தன் குமாரனை நமக்காக கொடுத்துருக்க பிதாவுடைய அன்பு எவ்வளோ பெருசு இல்லையா. நான் இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இதை கொஞ்சம் நான் தியானித்து பார்க்கும்போது ரொம்ப அப்படியே கண்ணெல்லாம் கலங்கும். அதே மாதிரி ஒரு வீட்டில் அப்போல்லாம் கிராமத்துலலாம் கதவை திறந்து போட்டு தான் தூங்குவாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு பெரிய பாம்பு அந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கு. முதல்ல வாசலில் அவங்க கணவர் படுத்திருக்காங்க, அதுக்கு பிறகு மனைவி, அப்புறம் 3 பிள்ளைகள். அவர் கணவர் மேலே ஏதோ நெளிகிற மாதிரி இருந்திருக்கு. என்னென்னு பார்த்தா பெரிய பாம்பு. அவர் அப்படியே அதை பிடிச்ச உடனே 2-3 தடவை அதை அவர் கையில் கொட்டிடுச்சு. ஆனால் அவர் விட்டேன்னா பிள்ளைங்க மனைவி யாருன்னா கொத்திரோன்ட்டு அந்த பாம்பை நல்லா இறுக்கமாக திருக்கி அதை சாவடிச்சுட்டு அதுக்கு பிறகு மனைவி எழுப்பி எழுந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்களெல்லாம் எழுப்பின பிறகு பிள்ளைங்க எல்லோரும் என்னன்னு கேட்டால், பாம்பு இது மாதிரி வந்துச்சுமா, நான் அதை நசுக்கும் போது என்னை கொட்டிடுச்சு பிடிக்கும் போது அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அவர் இறந்துட்டாராம். அதை பாருங்கள், அந்த இடத்துல பாருங்கள், தன்னுடைய பிள்ளைகளை மனைவியை காப்பாற்றுறதுக்காக அங்கே ஒரு கணவர் அங்கே உயிரை விட்டதை நாம் பார்க்குறோம். இப்படி ஒரு அன்பு பெரிய அன்பு. அது ஒரு சாதாரண ஒரு பறவை கூட இருக்கிற போது அது எவ்வளோ ஒரு ஆச்சரியமாக இருக்குது இல்லையா. அது வசனத்துலேயும் இருக்குது. கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல் தேவன் நம்மளை அவ்வளவாய் கண்மணியை போல் நம்மளை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்துட்ருக்காரு. நீங்கள் வண்டியில் எத்தனையோ போகிறீங்க, நைட்டு திரும்பி வரீங்கன்றது எவ்வளோ பெரிய கிருபை. ஏன்னா வருவோமான்ற அளவுக்கு நம்ம வாகனம் அப்படி எதிர்க்க வருதுமா அப்படி இருக்கும். நான் வெளியே எங்கேயாவது போயிட்டு வந்தாலே வீடு சேருவோமா அப்படின்ற அளவுக்கு ஒரு பெரிய பயம் இருக்கும். அந்த அளவுக்கு வாகனங்கள் நிறைஞ்சி காணப்படுது இல்லையா. ஆனால் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மளை எவ்வளோவாய் பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். இந்த பாதுகாப்பு இல்லைன்னா நம்மளால் நிச்சயமாக இருக்க முடியாது. அதனால் தேவன் நம்மளுக்கு ஒரு நாளும் நம்ம ஆயுசு நாட்களை கூட்டி கொடுக்குற தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். தேவன் நம்மளை எவ்வளவாய் பாதுகாக்கிறார் என்பதை குறித்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். சரிங்களா? தேங்க்யூ.